பிறந்த முதல் குழந்தை 27 வயதுல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப நாள் அந்த குழந்தையை வாழ வைக்கவில்லை. 2 வயதிற்கு உள்ளாகவே அந்த குழந்தை மரணமாகிவிட்டது. பால் குடி கூட இன்னும் முடிக்கவில்லை, அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு மரணத்தை கொடுத்து விட்டான் அல்லாஹ். 2 வயசுக்கு முன்னாடியே கதீஜாமாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. பொதுவாகவே பிறந்த குழந்தையை இழப்பது என்பது அது பெற்றோர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அதிலும் முதல் குழந்தை பால் குடி குழந்தையாகவே இருக்கிறது. 2 வருடங்களுக்கு நெருக்கமாக என்னுடைய கையிலே வளர்ந்திருக்கிறது. இப்போது திடீரென்று அல்லாஹ் அதை வாங்கி கொண்டால் எந்த தாயால் தான் அதை பொறுத்துக் கொள்ள முடியும்? கதீஜா ரலியல்லாஹு கடுமையாக கவலைப்பட்டார்கள். பெருமானாரிடத்தில் இப்படியெல்லாம் கேட்பார்களாம். இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ்வுடைய நாட்டம் மௌத்தாக வேண்டும் என்பது. அந்த 2 வயசு முடிஞ்ச பிறகு பால் குடி முடிந்த பிறகாவது மரணமாயிருந்தால் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்குமே என்று கதீஜா ரலியல்லாஹு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பால் குடி வயசு இன்னும் முடியல, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு பால் குடி தாயை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அங்கே அந்த பிள்ளைக்கு எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 30 வயதில் அடுத்த குழந்தை பிறந்தது. இதுதான் ஜைனப் ரலியல்லாஹு. பெண் பிள்ளைகளில் முதல் பிள்ளை ஜைனப் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 30 வயதாக இருந்த பொழுது ஜைனப் ரலியல்லாஹு பெருமானாருக்கு பிள்ளையாக கிடைத்தார்கள். அரபுலகத்திலே ஒரு பழக்கம் இருந்ததில்ல, சிறு வயதிலே நிக்கா முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஊரெல்லாம் 20 வயது என்று பார்ப்போம், அல்லது ஒரு 18 வயது என்று பார்ப்போம், 17 வயது என்று பார்ப்போம். அரபுலகத்துல அன்றைக்கு இருந்த வளமை ஒரு 10 வயது என்றாலே திருமணம் முடித்து கொடுப்பதற்கு சரி என்று ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். 9 வயதாக இருக்கின்ற பொழுது பெருமானாரோடு வந்து சேர்ந்தார்கள் வரலாறு. அதனால ஜைனப் ரலியல்லாஹு 10 வயசுலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு பெருமானார் தன்னுடைய மகளா ஜைனப் ரலியல்லாஹுவை திருமணம் முடிச்சு வச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜைனப் ரலியல்லாஹு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா 2 பேருக்கும் திருமணம் நடக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் ஆகவில்லை. நுபுவத் ஆன பின்றும் அபுல் ஆஸ் பெருமானாரை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மருமகனார், மாமனார் மருமகனார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்றால், அந்த காலத்தினுடைய வரலாறை படித்தோம் என்றால் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மாமா, மருமகன், சின்னாப்பா, பெரியாப்பா, இப்படி உற்ற உறவினர்களாக இருந்தவர்களே பெருமானாரை ஏற்றுக்கொள்ளாம நிறைய பேர் இருந்தாங்கல்ல. மருமகனார், ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மருமகன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு பின்னால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா ஹிஜ்ரி 2 ஜைனப் ரலியல்லாஹுவும் அபுல் ஆஸும் பிரிந்து விட்டார்கள். கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 2 இருக்கின்ற பொழுது ஜைனப் ரலியல்லாஹுவும் அபுல் ஆஸும் பிரிந்து விட்டார்கள். அதற்கு பிறகு 2 பேருமே யாரையும் கல்யாணம் முடிக்கல. ஜைனப் ரலியல்லாஹுவும் அப்படியே இருந்தார்கள், அபுல் ஆஸ் அவரும் அப்படியே இருந்தார்கள். பின்னால் அல்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, ஹிஜ்ரி 2 பிரிஞ்சாங்க. ஹிஜ்ரி 8 வரை சேராம 6 வருடங்கள் இருந்தார்கள். ஹிஜ்ரி 8 கணவன் மனைவி ஒன்று சேர்கிறார்கள். ஹிஜ்ரி 8 2 பேரும் வஃபாத் ஆகிறாங்க. முதலாவது ஜைனப் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். அதை தொடர்ந்து சில காலத்திலேயே அபுல் ஆஸும் மரணப்படுகிறார். வரலாற்றில் இப்படி பதிவு செய்வார்கள், கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அபுல் ஆஸும். பிரிந்த காலத்தில் யாரும் வேற யாரையும் கல்யாணம் முடிக்கவே இல்லை. அரபுலகத்துல ஒரு பழக்கம் இருந்த நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நபருக்கு நிறைய மனைவிமார்கள் இருப்பார்கள். இஸ்லாம் வந்த பிறகுதான் 4 மனைவியே போதும் என்று தடுத்து நிறுத்தியது. நிறைய மனைவிமார்கள் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஜைனப் ரலியல்லாஹு சேர்ந்தே வாழல. இருந்தாலும் அபுல் ஆஸ் யாரையும் திருமணம் முடிக்காமல் இருந்தார், தன்னுடைய மனைவிக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தார். ஜைனப் ரலியல்லாஹுவும் என்னுடைய கணவர் அபுல் ஆஸ்
ஒரு நாள் என்னிடத்தில் வருவார் என்று அவங்களும் காத்து கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 8ல 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த வருடமே பெருமானாருடைய முதல் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு வஃபாத்துமானார்கள். இரண்டாவதாக மூன்றாவது பிள்ளை, முதல் அபுல் காசிம் ஒரு பிள்ளை, இரண்டாவது ஜைனப் ரலியல்லாஹு, மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 33 வயதாக இருக்கின்ற பொழுது ருக்கையா ரலியல்லாஹு என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. ருக்கையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூணாவது பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது பிள்ளையை அவர்களும் சிறிய வயதிலேயே அபூ லஹபினுடைய மகனுக்கு உத்பாவிற்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நபியாக ஆறுவதற்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள். நபியாக ஆகுவதற்கு முன்னால் எல்லாமே சொந்தக்காரங்க தானே. அதனால ருக்கையா ரலியல்லாஹை அபூ லஹபினுடைய மகன் உத்பாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். ஆனா அந்த திருமணமும் கடைசி வரை நிலை பெறவில்லை. தப்பத் யதா அபீ லஹப் வத்தப் என்ற வசனம் இறங்கியதல்லவா, அந்த வசனம் இறங்கி அபூ லஹபை அல்லாஹ் திட்டி ஏசி பேசிய வசனம் இறங்கிய பொழுது அபூ லஹபுடைய மகனார் உத்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. குர்ஆன்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு ஒரு முக்கியமான சத்தியமான வார்த்தைகள் என்பதை அன்றைக்கு வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களும் தெரிந்திருந்தார்கள். ஏத்துக்கல, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளல, பெருமானாரை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் சத்தியமானவர்கள் என்பதை விளங்கி இருந்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் குர்ஆனும் பெருமானாரும் சத்தியமானவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியமானது என்பதை விளங்கி இருந்தார்கள். அபூ லஹபை பற்றி இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே மகனாருக்கு கோபம் வந்தது. என்ன செய்வாரு? பெருமானாருக்கு இறங்கிய குர்ஆன் வசனம், அதனால முஹம்மதுடைய மகளா எங்க வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிட்டார். முஹம்மதுடைய மகளா ருக்கையா ரலியல்லாஹு எங்க வீட்டுல இருக்கக்கூடாது, எனக்கு மனைவியாக இருக்கக்கூடாது என்று ருக்கையா ரலியல்லாஹை உத்பா அபூ லஹபுடைய மகன் உங்க வாப்ப வீட்டுக்கு போ என்று அனுப்பிவிட்டார். எங்க வாப்பவை பேசி பேசி குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது அல்லவா, நீ இனி எங்க வீட்டுல இருக்கக்கூடாது, நீ உங்க வாப்ப கிட்டேயே போ என்று ருக்கையா ரலியல்லாஹை உத்பா அனுப்பி வைக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஒன்றை விடுவதற்கும் இறைவனாக நம்மிடத்தில் இருந்து ஒன்றை எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைப்போம் ரெண்டுமே கையை விட்டு போறதுன்னு, ஆனா ரெண்டும் வேறு வேறு. நாம ஒன்றை உதறி தள்ளுவதற்கும் இறைவனாக நம்மிடத்திலிருந்து ஒன்றை எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் நம்மிடத்திலிருந்து எடுத்தான் என்று சொன்னால் அதற்கு பகரமான ஒன்றை, சிறந்த ஒன்றை கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே இருக்காது. உம்மு சலமாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அதை சொல்லி காட்டுவார்கள். உங்களிடத்திலிருந்து ஒரு விஷயம் பறிக்கப்படுகிறதா, எடுக்கப்படுகிறதா, நீங்கள் சபுரு செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள், அதை விட சிறந்த ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக்கி கொடுப்பான். ருக்கையா ரலியல்லாஹு உத்பாவிடத்திலிருந்து வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளாரை உஸ்மான் ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. முஷ்ரிக்கிடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த வந்த ருக்கையா ரலியல்லாஹு எந்த வாப்புவுக்கு மனசு ஆறும், என்னுடைய மகளார் திருமணம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து கணவனுடைய பந்தம் இல்லாமல் என்னுடைய வீட்டிலே வாழ்கிறார் என்று சொன்னால் எந்த தந்தைக்கு தான் ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை தானே. உஸ்மான் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுத்தார்கள். பெருமானார் தன்னுடைய மகளாரை உஸ்மான் ரலியல்லாஹுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். அப்படி ஹிஜ்ரத் போன முதல் கூட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுவும் ருக்கையா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். ஹிஜ்ரத் போய் அங்கே சில நாட்கள் இருந்தார்கள். அங்கிருந்து ஹிஜ்ரத்தை முடித்து வந்ததற்கு பின்னால் ருக்கையா ரலியல்லாஹுவுக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள். ஒரு நோய் ஏற்பட்டதன் காரணமாக அவர்களும் வாழ்க்கையை முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம பிறந்த வரலாறோடு சேர்த்து அவர்களுடைய மௌத்து செய்தியும் சேர்த்து சொல்கிறோம். பிறந்தது நுபுவத்திற்கு முன்னால், ஆனால் மரணப்பட்டது மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் கூட இருக்கலாம். இப்ப ருக்கையா ரலியல்லாஹு வஃபாத்தான நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம் தெரியுமா? முஷ்ரிக்கீன்களோடு பத்ர் களத்தில் சஹாபாக்கள் போரிட்டார்கள். முதல் போர் நமக்கெல்லாம் தெரியும்.
போரிலே வெற்றி, முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி செய்தி வருகிறது, கூடவே சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் இறந்து விட்டார்கள் செய்தி வருது. பத்ர்களத்தில் வெற்றி பெற்றது என்கிறது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான செய்தி. எங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த, எங்களை வதைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து நாங்கள் போரிடுகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு முதல் போரிலேயே வெற்றியை கொடுத்தான். சாதாரண வெற்றி அல்ல, மக்கத்து தலைவர்களில் முக்கியமானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட வெற்றி. அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வு பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும். ஆனா அந்த சந்தோஷமான நிகழ்வில் இந்த செய்தியும் சேர்ந்தே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் வஃபாத் ஆகிற செய்தி. அடுத்ததாக உம்மு குல்சும் ரலியல்லாஹ், பெருமானாருக்கு பிறந்த அடுத்த மகளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 34வது வயதில், நுபுவத் வர்றதுக்கு முன்னாடி 34வது வயதில் உம்மு குல்சும் ரலியல்லாஹ் பிறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களும் ஹிஜ்ரி 9, அதாவது மக்கா வெற்றிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, வெற்றிக்கு பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகு இவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். இப்ப சொன்னது எல்லாமே நல்ல வாழ்ந்து விட்டு வஃபாத் ஆனவர்கள் இல்லை. எல்லாருமே 30 வயது, 28 வயது, 27 வயது, காசிம் ரலியல்லாஹு 2 வயசுக்குள்ள, இப்படி பெருமானாருடைய பிள்ளைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழும் காலத்திலேயே சிறு வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மறைந்தவர்கள். காசிம், ஜைனப் ரலியல்லாஹ், ருக்கையா ரலியல்லாஹ், உம்மு குல்சும் ரலியல்லாஹ், இப்படி 4 பிள்ளைகள் வஃபாத் ஆகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறந்த ஒரு மகளார். இவர்கள் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் இந்த உலகத்திலே இருந்தார்கள். அதற்கு பிறகு பிறந்த அப்துல்லா, ஆண் பிள்ளை, அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பிறகு பிறந்த இப்ராஹிம் ரலியல்லாஹ், மாரியத்துல் கிபித்தியா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எகிப்து நாட்டில் இருந்து அந்த பேரரசன் ஒரு அடிமையை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் பெருமானாருக்கு. மாரியத்துல் கிபித்தியா, கிபித்தி வம்சத்தை சார்ந்தவர். கிபித்தி வம்சம் தான் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தார்களே ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், கிபித்தியர்கள் என்று சொல்வார்கள். அந்த கூட்டத்துக்கு பேரு, அந்த கூட்டத்தில் உள்ளவர் தான் இந்த பெண்மணி, அந்த வம்சாவளியில் வரக்கூடியவர்கள். அந்த அடிமையை பெருமானாருக்கு அன்பளிப்பாக எகிப்து நாட்டு அரசர் கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையை வச்சுக்க விரும்பல, சஹாபாக்களுக்கே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சஹாபாக்கள் பெருமானாருக்கு சொன்னார்கள், யார சொல்ற, நீங்க வச்சுக்க, உங்களுக்கு ஒரு அடிமை இருக்க வேண்டும், பெண் அடிமை உங்களுக்கு கொண்டு இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் சொன்னதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமையை தனக்கு வைத்திருந்தார்கள். அந்த அடிமையோடு அரபு உலகத்தில் வழக்கம் இருந்தது, இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலும் வழக்கம் இருந்தது. அடிமைகளை வைத்திருந்தால் அந்த அடிமையோடு ஒன்று சேருவதற்கு ஹலால் சட்டம் இருந்தது. இப்ப அடிமை எல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. அடிமைத்தனத்தை ஒழித்ததே இஸ்லாம் தான். எல்லா சட்டங்களிலேயும் அடிமையை உரிமையிட வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஏதாவது சட்டத்தில் நீங்கள் தவறு செய்தால் அதற்கு பகரமாக, பரிகாரமாக நீங்கள் அடிமையை உரிமையிட வேண்டும் என்று குர்ஆன் வசனங்கள் நெடுகிலும் ஹதீஸிலே பரவலாக வருகிறது. இப்படி அடிமைகளை உரிமை விட்டு அடிமைத்தனமே இல்லாமல் ஆக்கியது இஸ்லாமிய மார்க்கம். மாரியத்துல் கிபித்தியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடிமையா இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் ரலியல்லாஹ் பிறந்ததோடு பெருமானாருடைய கையில் இருந்து, முழு அடிமையில் இருந்து அவங்க நீங்கி விடுகிறார்கள். இப்ராஹிம் ரலியல்லாஹ் அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜீவித காலத்திலேயே, பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பிள்ளை இறந்தாலே நம்மளால தாங்க முடியாது. நம்முடைய ஆயுள் காலத்தில் நம்முடைய பிள்ளை செல்வங்களில் ஒன்றை அல்லாஹ் எடுத்து விட்டாலே நம்மால் அதை ஆயுள் முழுவதும் தாங்க முடிவதில்லை. எப்போதும் நம்முடைய உள்ளத்தில், ஆள் மனதில் அந்த வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் வளர்ந்த பிள்ளைகள், திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அது நம்முடைய மௌத்து வரை நம்முடைய சிந்தனையிலிருந்து நகலவே நாளாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. சந்தோஷமாக இல்லை.
கஷ்டங்களோடும் துன்பங்களோடு தான் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப நாள் இல்லை, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகுறாங்க. பெருமானாருடைய வாழும் காலத்திலேயே 6 பிள்ளைகள் வஃபாத் ஆகிவிட்டது. பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் சாதாரணமான சோதனைகள் அல்ல. அதுதான் பெருமானார் சொல்லுவார்கள், எந்த நபியும் உலகத்தில் சோதனை செய்யப்படாத அளவிற்கு நான் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களுக்கும் சோதனை இருந்தது. அதிலே எல்லா நபிமார்களும் பொறுமை காத்து வெற்றி கண்டார்கள். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்படுவதை விட எனக்கு அதிகமாக சோதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானாருடைய உற்ற தோழமையில் இருந்த, பெருமானாருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்திருந்த கதீஜா ரலியல்லாஹு, அபூ தாலிப், பெருமானாருக்கு முக்கிய பக்கபலமாக இருந்தவர் 2 பேர். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பக்கபலமாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு மனைவி. அபூ தாலிப் எல்லா விஷயங்களிலும் எனக்கு பக்கபலமாக இருந்தார். மக்காவிலே உண்டான அனைத்து முஷ்ரிக்கும் என்னை எதிர்த்த பொழுதும் எனக்கு முழு பக்கபலமாக ஆறுதலாக இருந்தவர்கள், என்னை பாதுகாத்தவர்கள் அபூ தாலிப் என்று சொல்வார்களே. 2 பேரும் ஒரே நேரத்தில் வஃபாத் ஆகிறார்கள். அபூ தாலிபும் கதீஜா ரலியல்லாஹு 2 பேரும் ஒரே ஆண்டில் வஃபாத் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது. 50 வயது. கதீஜா ரலியல்லாஹுவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 50 வயது பெருமானாருக்கு. அபூ தாலிப் சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயதிற்கு மேல் பெருமானாரை பாதுகாத்து வளர்த்தெடுத்தவர்கள் அபூ தாலிப். 2 பேருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு 50 வயதாக இருக்கின்ற பொழுது நுபுவத்து கிடைத்து 10வது ஆண்டு. 2 பேரும் ஒரே ஆண்டில் வஃபாத் ஆகிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், 2 பேரும் ஒரு 3 நாள் கேப்ல வஃபாத் ஆனாங்க. ஒருவர் வஃபாத் ஆகி அடுத்த 3வது நாள் இன்னொரு வஃபாத் ஆகிறார். பெருமானாருக்கு ஏற்பட்ட சோதனை, பெருமானாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலை எப்படி இருக்கும்? 2 பேருமே எனக்கு உச்சகட்டமாக உறுதுணையாக குடும்ப வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் எனக்கு முழு பக்கபலமாக இருந்த இருவரும் இப்படி ஒரே நேரத்தில் விட்டு செல்வதுங்கிறது பெருமானாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலை இல்லையா? ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சோதனை கொடுத்தா தெரியுமா? 2 பேரும் ஒரே நேரத்தில் போறாங்க. அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்ல வருகிறான், உங்களை காப்பதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு யார் மேலையும் நம்பிக்கை வைத்து விடக் கூடாது அல்லவா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. சிறு வயது முதல் வளர்த்தெடுத்த பாதுகாத்து வந்த அபூ தாலிப் நுபுவத்து கொடுத்த பிறகு தன்னுடைய முழு சொத்தையும், என்னுடைய உடல் பலத்தையும், என்னுடைய முழு ஆறுதலையும் பெருமானாருக்கு கொடுத்த கதீஜா ரலியல்லாஹு. எங்கே ஒரு கணம் பெருமானாருக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்து விடுமோ என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சோதித்தான். 2 பேரையும் ஒரே ஆண்டில் ஒரே நேரத்தில் பெருமானாரிடத்திலிருந்து எடுத்தான். நான் இருக்கிறேன் உங்களுக்கு இறுதி வரை, வல்லாஹு யாசிமுக மினன்னாஸ், அல்லாஹ்வே உங்களை பாதுகாப்பார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். நபிகளாரை முழுமையாக பாதுகாத்தது, முழு பக்கபலமாக இருந்தது அல்லாஹ் மாத்திரமே என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஏற்பாடை அவர்கள் வாழ்க்கையில் செய்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 பேரும் வஃபாத் ஆகிறார்கள். மக்காவிலே பெருமானாருக்கு பெரிய ஆதரவு இல்லை. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் பெருமானாரை எதிர்க்கிறார்கள். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யோசனை செய்தார்கள், நம்ம இந்த ஊரிலே எத்தனை நாட்களுக்கு இவர்களை அழைத்துக் கொண்டிருப்பது? வேறு ஊருக்கு சென்று சில மக்களுக்கு நம்ம இஸ்லாத்தினுடைய அழைப்பு கொடுத்து பார்ப்போமே என்று யோசித்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் தாயிஃப். தாயிஃப்க்கு போவோம். ஏன்னா தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மக்காவிலே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு தாயிஃபிலேயும் தொடர்பு இருந்தது. அங்கே இடம் வாங்கியிருப்பார்கள், அங்கே வீடு வைத்திருப்பார்கள், இங்கே உள்ளவர்களுக்கு அங்கே நிறைய சொந்தங்கள் இருப்பார்கள். எப்படியாவது தாயிஃபில் இருக்கிற மக்களை இஸ்லாத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதை வைத்து மக்காவிலேயும் நாம் இஸ்லாத்திற்கான வழியை பார்த்து விடலாம்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று எப்படியாவது நாம் முதலில் அழைப்பு கொடுத்து பார்ப்போம் என்று யோசித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கதீஜா அம்மாவும் அபூ தாலிபும் வஃபாத்தானார்களே 10ஆம் ஆண்டு 10லிருந்து 13, ஏன்னா மக்காவுடைய ஆண்டு 13 ஆண்டு தானே, 53 வயசு தானே. அந்த 10வது ஆண்டிலிருந்து 13வது ஆண்டு வரை 50லிருந்து 53 வயது வரை இந்த 3 ஆண்டு காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஒரு 3 வகையான பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். 3 பயணமுமே முக்கியமான பயணம். பெருமானாருடைய வாழ்க்கையில் இந்த 3 பயணத்தை தவிர்க்கவே முடியாது. அந்த 3 பயணத்தை சொன்னால்தான் வாழ்க்கை வரலாறே வரும். அதுல முதல் பயணம் பெருமானார் மேற்கொண்ட தாயிஃப் பயணம் தான். 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய பெரிய ஆதரவு இல்லை. எப்படியாவது தாயிஃபுக்கு சென்று அவர்களையாவது நாம் அழைத்து இஸ்லாத்தை எத்தி வைத்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்த் ரலியல்லாஹு அழைத்தார்கள். பெருமானாருடைய வளர்ப்பு பிள்ளை ஸெய்த் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு 2 பேருமாக ஒட்டகத்திலே பயணம் செய்து தாயிஃபுக்கு செல்கிறார்கள். மக்காவில் யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போய் அழைப்பு கொடுக்க போறாங்கன்னு செய்தி மக்காவில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா பெருமானார் இங்கிருந்து வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா மீண்டும் உள்ளே வர அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிகழ்வு அந்த நேரம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நன்கா தெரிந்தது. இப்ப நம்ம அங்க போய் அழைப்பு கொடுக்க போறோங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சா இதுல ஒரு சூழ்ச்சி செய்வார்கள், நம்மை மீண்டும் மக்காவிற்குள் அழைக்க மாட்டார்கள், உள்ளே நுழைய விட மாட்டார்கள் என்று தெரிந்து பக்கத்துல எங்கேயோ சஃபர் போற மாதிரி ஸெய்த் ரலியல்லாஹு மட்டும் அழைத்து கொண்டு தாயிஃப் நகருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். தாயிஃபுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்த காரியம் ஹபீப், மஸ்ஊத், அப்துல் யாலீல் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 முக்கிய தலைவர்கள். இவங்க 3 பேர் தான் தாயிஃப்ல முக்கியமான ஆள். அந்த 3 நபர்கிட்ட போய் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை எத்தி வைக்க வந்திருக்கிறேன் என்ற செய்தி அவங்க 3 பேர்ட்டையும் சொன்ன போது 3 பேரும் பேசிய வார்த்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆதரவு வச்சு அங்க போனாங்கல்ல, எப்படியாவது தாயிஃப் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவங்களை ஏத்துக்க வச்சிடலாம், எப்படியாவது முஸ்லிம்களாக மக்களை ஆக்கி விடலாம் என்ற நம்பிக்கையில் சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அங்க போனவன முதல்ல பார்த்த இந்த 3 பேரும் பேசிய வார்த்தைகள் அது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒருத்தன் சொன்னானா உங்கள்கிட்ட நான் பேசவே விரும்பலன்னா, இன்னொருத்தன் கேட்டானா உங்களை தவிர வேற யாரையும் நபியா அனுப்புறதுக்கு அல்லாஹ் ஆள் கிடைக்கலையா, உங்களை தவிர நபியா அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு வேற யாரும் கிடைக்கலையா, இன்னொருத்தன் உங்கள்கிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லை, விருப்பமே இல்லைன்னா. இப்படி 3 பேரும் பெருமானாரை பார்த்து சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு ஒரு நுட்பமாக ஸல்லல்லாஹு செய்தி செஞ்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஏத்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க யார்கிட்டையும் இதை பத்தி பேச வேண்டான்ட்டாங்க. ஒண்ணு என்ன ஏத்துக்குங்க, நான் நபி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா இதை அப்படியே மூடி மறைத்து விடுங்கள். இது விஷயமா நீங்க யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம், குறிப்பாக மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு செய்தியை கொண்டு போயிட வேண்டாம் என்பதாக அவர்களிடத்திலே பெருமானார் சொல்லிவிட்டு தாயிஃபுக்குள்ள சென்று மக்களை அழைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற துன்பங்களில் தாயிஃப்ல துன்பப்பட்டதை போல வேறு எதுவும் துன்பம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே வார்த்தையில் அந்த தாயிஃபுடைய துன்பத்தை சொல்லிவிடலாம். கல்லால் அடித்து சொல்லால் அடித்து பெருமானாருடைய ரத்தம் சொட்ட சொட்ட தாயிஃபில் இருந்து பெருமானார் வெளியேற்றப்பட்டார்கள். போயிருங்கன்னு சொல்லி அனுப்பல, கல்லால் அடித்து வசைபாடி ரத்தம் சொட்ட சொட்ட, ஹதீஸிலே வருகிறது, வரலாறிலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானாருடைய ரத்தம் கீழே விழுகிறது, அதை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மேலே தேய்ச்சிக்கிறாங்க. ஒரு நபியினுடைய ரத்தம், அதுவும் பெருமானாருடைய ரத்தம், ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர் அல்லவா, அல்லாஹ்வினுடைய மிக பிரியத்திற்குரிய நபி அல்லவா, அவர்களுடைய ரத்தம் கீழே விழுந்தால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும். மீண்டும் பெருமானார் எடுத்து உடம்பிலே தேய்த்துக் கொண்டார்கள். அவ்வளவு வேதனைப்பட்டு தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். வந்த பொழுது தாயிஃபினுடைய அவுட்டர்ல வெளிப்பகுதியில ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் வரைக்கும் பெருமானாரை அடித்தே வெளியே அனுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்த் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, என்ன கல்லால் அடிக்கிறாங்களே, பெருமானார் மீது அந்த கல்லடி பற்றக்கூடாது, தலையில தான் அடிபடுது.
பெருமானாரின் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நான் பெருமானாருடைய தலையை அப்படியே சேர்த்து அடைத்துக் கொண்டேன். என் மேல பட்டாலும் பரவாயில்ல, ரசூலுல்லா மேல கல்லு படக்கூடாது என்று. இருந்தாலும் பட்டது, ரத்தம் வழிந்தது. அப்படியே 2 பேரும் வெளியே வருகிறார்கள். அந்த தோட்டத்திற்குள்ள வந்து பெருமானாரும் செய்திரது எல்லாம் அமர்றாங்க. அமர்ந்த பொழுது அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரரு மக்காவில் இருக்கக்கூடிய உத்துபா ஷைபா தான். ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த இடத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் வந்தது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அடிமையை பார்த்து, இப்ப அவருக்கு ஏதாவது கொஞ்சம் பழ வகையை பிரிச்சு கொடுங்கன்னாங்க. அந்த நபருக்கு ஏதாவது பழத்தை கொஞ்சம் பிச்சு கொடுங்கன்னாங்க. அந்த தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்த இவருடைய அடிமை வந்து ஒரு பழத்தை எடுத்து பெருமானாருக்கு பிச்சு கொடுத்தார். அதை சாப்பிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட ஆரம்பித்தார்கள். பிஸ்மில்லாவா? அந்த அடிமை, பிஸ்மில்லா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டார். அத்தாஸ் அந்த அடிமையுடைய பேர். அத்தாஸ் என்ற அடிமை, பிஸ்மில்லா உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன என்ன காரணம், உங்க ஊர் எதுன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. ஏன் ஊரா? நைனுவா என்னுடைய ஊர் என்றார்கள். நைனுவாவா? நைனுவால தானே என்னுடைய சகோதரர் வந்தார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய சகோதரர் யூனுஸ் அந்த பகுதிக்கு தான் நபியாக வந்தார் என்று பெருமானார் சொன்ன பொழுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியுமா? ஆம், நன்றாக தெரியும். நானும் யூனுஸும் ஒரே வேலைக்காக வேண்டிதான் இந்த உலகத்திற்கு வந்தோம். அவர் என்னுடைய சகோதரர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழு பயோடேட்டா, அவர்களை பற்றி உண்டான வரலாறை பெருமானார் சொன்ன பொழுது, அங்கிருந்த அத்தாஸ் அங்கேயே பெருமானாருடைய கையை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார், முஸ்லிமானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது தாயிஃப்ல இருக்க மக்களை முஸ்லீம் ஆக்கிடலான்னு வந்தாங்க. ஆனா அல்லாஹு தாலா நாடியது தாயிஃப்ல இருக்கக்கூடிய பணக்காரர்களை அல்ல, இந்த அத்தாஸுடைய ஈமானை அல்லாஹ் நாடியிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலேயே அத்தாஸ் பெருமானாருடைய கையை பிடித்து அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வருகிறார்கள். இரவு நேரத்திலே ரத்தம் சொட்ட சொட்ட பெருமானாருடைய உடல்களிலே ரத்தம் வலிந்து கொண்டிருந்தது அல்லவா, அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் பாதையிலேயே ஒரு ஓரத்திலே நின்று தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்த பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக் கொண்டிருந்த போது, அந்த வழியாக போன ஜின்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நின்றது. இது என்ன புது விஷயமா இருக்கிறது என்று கேட்டது. ஆச்சரியப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. குர்ஆனிலே வருகிறது, சூரத்து ஜின்னிலே வருகிறது. அந்த ஜின்கள் எல்லாம் அப்படியே நின்று பெருமானார் ஓதியதை கேட்டது. இந்த ராத்திரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் இருந்து ரிட்டர்ன் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது அந்த ஜின்கள் எல்லாம் நின்று கேட்டது. மீண்டும் ஒரு முறை நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போன பிறகு மீண்டும் ஒரு முறை ஜின்னுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று, ஜின்னுகளுக்கு நல்ல விஷயங்களை படித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாள் இரவு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு ஜின்னுகளிடத்திலே பேச வந்தார் என்ற செய்தி எல்லாம் புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அங்கிருந்து புறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வந்தால் மக்காவுக்குள்ள போகணும். ஆனா பெருமானார் தாயிஃபில் இருந்து மக்காவுக்கு வர்றதுக்குள்ள பெருமானார் வந்த செய்தி மக்காவுக்கு வந்துருச்சு. மக்காவினுடைய குறைஷிகளுக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னார்களே, செய்தி வந்து விட்டது. மக்காவிலே சட்டம் போட்டார்கள், முஹம்மது உள்ள வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் முஹம்மது வரக்கூடாது. அப்படி வந்தால் அவரை யார் வேணால் கொல்லலாம். அப்படி கொல்பவருக்கு நாங்கள் ஒட்டகங்களை கொடுக்கிறோம் என்று மக்கத்து குறைஷிகள் தலைவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குறைஷிகளிடத்திலே பாதுகாப்பு கேட்டார்கள். எனக்கு அடைக்கலம் தாருங்கள், நான் மக்காவிற்குள் வர வேண்டும் என்று பல நபர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கேட்டார்கள். கடைசியாக முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் முஷ்ரிக் தான். முஷ்ரிக்காக இருந்தாலும் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஒரு நல்ல காரியம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. பெருமானாரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முஷ்ரிக்கீன்கள்ட்ட, மக்கத்து காஃபிர்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம்,
அடைக்கலம் கொடுப்பது. எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று ஒப்பந்தம் செய்தால் அவர்கள் அடைக்கலம் கொடுப்பார்கள். அவரை யாரும் டச் பண்ண முடியாது. நான் யாருக்காவது அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்றால் அதை மக்காவிலே அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஒரு நபருடைய அடைக்கலத்துக்கு வந்த நபரை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முத்இம் இப்னு அதி அடைக்கலம் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் மீண்டும் போனார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த முக்கியமான தன்மைகளில் ஒரு தன்மையை நான் ஞாபகப்படுத்துவதுண்டு அடிக்கடி. ஒரு ஆள் ஏதாவது உபகாரம் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு மறுபடி பிரதி உபகாரம் செய்வது பெருமானாரிடத்தில் இருந்த மிக முக்கியமான நல்ல பழக்கம். எல்லா சிஃபத்துக்கும் சொந்தக்கார நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிலுமே குறை சொல்வதற்கல்ல. அவர்களிடத்தில் இருந்த தன்மைகளில் ரொம்ப முக்கியமான தன்மை, ஒருவர் உதவி செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறு உதவி செய்வதை பெருமானார் தன் மீது கடமையாக்குன மாதிரி வச்சுக்குவாங்க. எப்படியாவது வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு மறு உதவி செய்துவிட வேண்டும், பிரதி உபகாரம் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். பதிர்காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் கைதியாக இருக்கின்ற பொழுது, குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, பதிர் கைதியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆடை தேவைப்பட்டது. அப்போது முனாஃபிக்கினுடைய தலைவன் 2 ஆடை வைத்திருந்தான். ஒரு ஆடையை அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு கொடுத்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அதை போர்த்தி கொண்டு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள். வெறும் சட்டை கொடுத்ததுதான். இதற்கான உதவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக் வஃபாத் ஆகின்ற பொழுது அவர் சொல்லிவிட்டு சென்றாராம், என்னை அடக்கம் செய்கின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரணும், அவர் அணிந்திருக்கிற ஆடையை எனக்கு தர வேண்டும், அதை என்னுடைய கஃபனோடு சேர்த்து வைக்க வேண்டும், என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு வஃபாத் ஆனார். நிறைய சஹாபாக்கள் வேண்டாம் என்று தடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு கூட வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த உதவிக்கு நான் மறு உதவி செய்ய வேண்டும் அல்லவா, பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய கஃனிலே சேர்த்து வைத்து அவரை அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாறிலே பார்க்கிறோம். முத்இம் இப்ப செய்த உதவி சாதாரண உதவி அல்ல. மக்காவிற்குள்ள நான் போகவே முடியாது என்று இருந்த நேரத்தில், மக்காவுக்குள்ளே போக முடியாது, மீண்டும் தாயிஃபுக்கும் போக முடியாது, நான் நிர்கதியாக நடுத்தெருவிலே நிற்கின்ற பொழுது எனக்கு உதவி செய்தவர் முத்இம் என்னை பத்திரமாக அழைத்து கொண்டு மக்காவிலே சேர்த்தார் அல்லவா, அவருக்கு பிரதி உபகாரம் எப்படி செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பத்ர் கைதிகள் பிடிபட்டிருக்கிற நேரத்தில் முத்இம் வஃபாத் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்த முத்இம் வஃபாத் ஆகிவிட்டார், முஷ்ரிக்காகவே வஃபாத் ஆகிவிட்டார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை பிடித்து வைத்திருந்த நேரத்தில் சொன்னார்கள், எனக்கு அடைக்கலம் கொடுத்த முத்இம் மாத்திரம் இப்ப இருந்திருந்தால், லவ்கானல் முத்இமு ஹய்யா, எனக்கு அடைக்கலம் கொடுத்த முத்இம் மாத்திரம் இப்ப உயிரோடு இருந்திருந்தால், அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், முஷ்ரிக் தான், அவர் முஸ்லிம் ஆகல, அவர் ஒரு வார்த்தை சொன்னால், அவர் சிபாரிசு செய்தால் இந்த கைதிகளை எல்லாம் நான் இப்பவே விட்டுருவேன். நான் பதிர்காலத்திலே எங்களை கொலை செய்வதற்காக வேண்டி வந்த கைதிகள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அந்த கைதிகள் விஷயமாக முத்இம் மாத்திரம் இப்போ உயிரோடு இருந்து இவருக்கு சிபாரிசு செய்திருந்தால் அவர் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நான் இவர்களை எல்லாம் விட்டிருப்பேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் செய்த உதவிக்கான பிரதிபகாரம். அவர் சொல்லி இருந்தால் நான் இவரை விட்டிருப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தாயிஃபிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினார்களே, நிர்கதியாக நின்றார்களே, என்ன செய்வதென்று தெரியாமல் தாயிஃபுக்கும் மக்காவிற்கும் நடுவிலே அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம மதீனாவுடைய வாழ்க்கை இன்னும் தொடரல. மக்காவுக்கும் போக முடியாது, தாயிஃபுக்கும் போக முடியாது, நிர்கதியாக நின்று கொண்டிருந்த இந்த இடத்தில்தான் அல்லாஹ் செய்தி சொல்லி அனுப்பினான் ஜிப்ரீல் மூலியமாக, நபியே நான் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன், நான் உங்களை என் பக்கம் அழைத்து உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அந்த இடத்தில் ஆறுதலாக கொடுத்தான். நிர்கதியாக யாருமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது, நபியே உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என்று ஜிப்ரீலை அனுப்பினான் அல்லாஹ். அங்கே செய்தியை சொன்னான், உங்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், உங்களை சந்திக்க வேண்டும்,
என்ற செய்தியை மாத்திரம் சொல்லிட்டான். மேராஜுக்கு அப்போ போகல, செய்தியை மாத்திரம் பெருமானாருக்கு சொல்லி பெருமானாரை ஆறுதல் படுத்தினான். கண்ணியத்திற்குரியவர்களே, கதீஜாமாவுடைய இழப்பு, அபூ தாலிபுடைய இழப்பு, தாயிஃபுக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்களோ அதைவிட பெருமை வேதனை, அதைவிட பெரிய வேதனை தாயிஃப்ல. எல்லா விஷயங்களிலும் கை சேதப்பட்டு கவலைப்பட்டு நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்காக வேண்டி அழைத்தான். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம கேள்விப்பட்ட செய்திகள் தான், சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் அதை. உம்முஹானி ரலியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாப்பாவினுடைய அடிமையா இருந்த உம்முஹானி ரலியல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு பெருமானார் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஏன்னா பாப்பாவினுடைய சொத்து மூலியமாக கிடைத்தவர்கள் உம்முஹானி ரலியல்லாஹ் அடிமை. அப்ப உம்முஹானி ரலியல்லாஹ் ஒரு தாய் மாதிரி தான் பெருமானாருக்கு. அவர்கள் வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு சமயம் போயிருக்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி மேராஜுக்கு புறப்பட்டார்கள். உம்முஹானி ரலியல்லாஹ் வீட்டிலிருந்து காபத்துல்லாவிற்கு வந்து தவாஃபை முடித்துவிட்டு அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு புறப்பட்டார்கள். மேல் வானம் நோக்கி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உடன் புராக் என்ற வாகனத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். மேராஜுடைய விஷயங்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் அந்த மேராஜுடைய விஷயமா நான் சொல்லுவேன். மேராஜிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்தில் இருக்கின்ற போது சந்தித்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போது வாழ்ந்தவர்கள்? பெருமானாரை மேராஜில சந்திக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை அதிகமாக ஓத சொல்லுங்கள். அதன் மூலியமாக சொர்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு முறை ஓத ஒரு மரம் நட்டப்படுகிறது, ஒரு செடி நட்டப்படுகிறது. இதுல 2 விஷயத்தை கவனிக்கணும் நம்ம. அவர் ஓத ஓத அவருக்காக வேண்டி அவர் பெயரில் சொர்க்கத்திலே ஒரு மரம் நட்டப்படுகிறது. அவர் சொர்க்கவாதியாக ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையும் கவனிக்கணுமா இல்லையா? அவர் பெயரிலே அவருக்காக வேண்டி மரம் நட்டப்படுகிறது என்று சொன்னால் அவரும் சொர்க்கவாதியாக ஆகுவார். அதனால உங்க உம்மத்துமார்கள்ட்ட சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த கலிமாவை அதிகமாக ஓத சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சென்ற பெருமானார் அல்லாஹ் வரைக்கும் போகல, அல்லாஹ்வை நெருங்கி போகவில்லை. சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வந்த பொழுது பெருமானார் இடத்துல சொன்னாங்க, என்னுடைய இடம் இதோட முடிஞ்சிருச்சு, என்னுடைய எல்லை, அதனால இதுக்கு மேல யார சொல்லா நீங்க தான் போகணும் என்று சொல்லிவிட்டு பெருமானாரை மட்டும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று இறைவனை சந்தித்தார்கள், இறைவனோடு உரையாடினார்கள். அந்த இடத்திலே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்ற கலிமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்தார்கள். இறைவனிட்ட சஜிதாவில் விழுந்து அத்தஹியாத்து லில்லாஹி, இன்னும் தொழுகையே கடமையாகல, இதுக்கப்புறம் தான் தொழுகை கடமையாக போகுது. ஆனா தொழுகையில் நாம் ஓதுகிற அத்தஹியாத்திற்குல அதை பெருமானார் அங்கே ஓதி காட்டினார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, இறைவா அத்தஹியாத் நான் சொல்லால் சொல்லக்கூடிய காணிக்கைகள், வஸ்ஸலவாத் நான் உடலால் செய்யக்கூடிய இபாதாத்துகள், அத்தய்யிபாத் நான் பொருளால செய்யக்கூடிய இபாதாத்துகள் வணக்கங்கள், சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் செய்யக்கூடிய எல்லா இபாதாத்துகளும் வணக்கங்களும் அது அல்லாஹ்விற்குரியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில இருந்து கொண்டு சொன்னார்கள், இறைவா நான் உன்னிடத்தில் முழு அடியானாக இப்போது வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே நான் ஒரு நபி,
சாதாரண நபி அல்ல, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்றெல்லாம் எங்கேயும் சொன்னது கிடையாது. பெருமானார் விரும்பியது என்னை அடியான் என்று அழைக்கட்டும் என்றுதான் விரும்பினார்கள். அல்லாஹ்வினுடைய அடியான் என்று சொல்லட்டும். அதனாலதான் அல்லாஹ், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதானே, மேராஜுடைய ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுதே அப்து என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்றுதான் சொல்லுவான். அடியானை அல்லாஹ் அழைத்துக் கொண்டான் என்றுதான் சொல்லுவான். என்னை உபூதியத், நான் அடிமை என்பதை காட்ட வேண்டும் என்பதையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விரும்பினார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி ஓதினார்கள் அல்லவா? அப்படி ஓதி முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தான், அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பெருமானார் 3 காரணத்தை சொன்னாங்க. அத்தஹியாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, 3 வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வும் 3 வார்த்தையை மீண்டும் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வினுடைய சலாமும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்ற வார்த்தையை அல்லாஹ் மறுபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொன்னான். அங்க இருந்த மலக்குமார்கள் சும்மா இல்லை, மலக்குமார்கள் எல்லாமே திரைக்கு அப்பால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் பெருமானாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் திரைக்கு அப்பால் இருக்கிறார்கள். அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மலக்குமார்கள் சொன்னார்களாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். இத 3ஐயும் அப்படியே சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு அத்தியாயத்தில் ஓதிட்டு இருக்கோம். பெருமானாரும் அல்லாஹுவும் மலக்குமார்களும் சொன்ன அந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு அத்தஹியாத்திலே ஓதி கொண்டிருக்கிறோம். அப்படி ஓதப்படக்கூடிய அந்த வார்த்தை தொழுகை வருவதற்கு முன்பதாகவே பெருமானாருடைய நாவின் மூலியமாக அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, மேராஜுக்கு போயிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த உடனே மிக முக்கியமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய விஷயத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அதில் எனக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய விருப்பு வெறுப்பை ஓரமாக்கி விட வேண்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல என்பதை எல்லாம் பார்க்க கூடாது. சத்தியமா அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்ன செய்தியை யாருமே நம்பல. சஹாபாக்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அதை கேலி கிண்டலாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். இப்ப என்னவோ ஒரே ராத்திரியில பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டேங்கிறாரு, அங்கிருந்து வானத்திற்கு போய் அல்லாஹ்வை சந்திச்சேங்கிறாரு. பெருமானாருக்கு முஹம்மதுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா? ஆமா, அப்ப அது சத்தியமா தான் இருக்கும். இதை சொன்னது முஹம்மதா, பெருமானார் சொன்னார்களா? அப்படி என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று கேட்கவே இல்லை. அப்படியா இப்படியா சொன்னாங்க என்று சந்தேகப்படவில்லை. நான் பெருமானார்ட்ட போய் கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, கேட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள், ஆம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதற்கு அடுத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு அடுத்து முழுமையாக கைவிடப்பட்டதாக நினைத்த பெருமானார் அபூ தாலிப் இல்ல, கதீஜா இல்ல, மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய ஆறுதல் இல்லை, தாயிஃப் மக்களுடைய துணை இல்லை, முழுமையாக கைவிடப்பட்டதாக நினைத்த பெருமானார் இந்த இடத்துல அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா? மக்கத்து முஷ்ரிக்கீன்களா நினைச்சாங்க, இதை விட முகமது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே மாட்டார். ஏன்னா அபூ தாலிப் இல்ல, கதீஜா இல்ல ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் இல்லாததுனால இதற்கு பிறகு முஹம்மது எதையும் பேச மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜுக்கு அழைத்து பெருமானாருக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்தான். அதற்கு நேர் மாற்றமா இருந்துச்சு. இனி இவர் எதையும் பேச மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு பெருமானாருடைய வேலைகள் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தது. தனி நபருக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்குதல்,
மக்காவிலே உண்டான ஒவ்வொரு குழுக்களாக குரூப்பாக சென்று சென்று இஸ்லாத்தை எத்தி வைக்குதல், பக்கத்து ஊரிலே பக்கத்து நாடிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்குதல். இப்படி பெருமானார் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்த பிறகு புதிதாக ஒரு வேலையை கொடுத்தா எப்படி சுறுசுறுப்பா செய்வாங்க, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பிறகு இறைவனை சந்தித்து விட்டு வந்த பிறகு இன்னும் உத்வேகமாக சுறுசுறுப்பாக இஸ்லாத்தை எத்தி வைப்பதில் ஆர்வம் காட்டினார்கள். அங்க தொடங்கினார்கள் மதீனாவாசிகளுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மதீனாவாசிகளுக்கு எப்படி இஸ்லாம் சென்றது, அந்த இஸ்லாம் கொண்டு போன முறைதான் மதீனாவிற்கு பெருமானார் செல்வதற்கான ஒரு முக்கிய கட்டமைப்பாக அமைந்தது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மக்காவில் இருந்து பெருமானாரும் சஹாபாக்களும் துரத்தப்பட்டார்கள், அதனால மதீனாவுக்கு போனாங்க நினைச்சிட்டு இருக்கமா இல்லையா? இல்லை இல்லை இல்லை. மதீனாவிற்கு போக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டினார்கள். அகதிகள் இல்லை, வேறு நாட்டில் இருந்து வாழ வழி இல்லாமல் அகதிகளாக இங்கே வரவில்லை. ஒவ்வொரு விஷயமாக பெருமானார் திட்டம் தீட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம அந்த விஷயத்தை சொல்லுவோம். எப்படி பெருமானார் திட்டம் தீட்டினார்கள், பயணம் செல்வதிலிருந்து மதீனாவிற்கு போன பிறகு எப்படி நாம் இருக்க வேண்டும், நாம் மதீனாவிற்கு போகின்ற பொழுது அந்த மதீனா எப்படி ஆகியிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் அந்த 3 ஆண்டு கால கேப் இருந்துச்சு இல்ல, மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு 53 வயசு வரைக்கும் அந்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மதீனாவிற்கு போவதற்கான ஏற்பாடுகளை பெருமானார் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கேட்பதற்கும் அதை படிப்பதற்கும் தௌஃபீக் செய்ததை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுவதும் படித்து விளங்கி அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. சஹாபாக்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய, சஹாபாக்களுடைய வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சஹாபாக்களோடும் சுஹதாக்களோடும் நல்லடியார்களோடும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே தங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.